மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரியதேவோ பவ, அதிதிதேவோ பவ. சச்சிதானந்தரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவார்ணவாத். நம்ம எல்லாரும் நம்ம அம்மா அப்பாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக பகவான் கிரந்த ரூபமாக அவதரித்தது என்கின்ற அந்த பக்தி பாவத்தோடு, அந்த உணர்வோடு, அந்த ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். நம்ம இப்போ அனுதினம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் அத்தியாயமாக நாம் பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அதனால் திஸ் எ டிஸ்க்ளைமர் இஸ், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அன் ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் அ சத்சங்கம். பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் என்கின்ற அந்த பாவத்தோடு நாம் இதற்குள்ளே இன்றைக்கு பிரவேசிக்கின்றோம். பூர்வ கதை சங்கிரகத்தில் என்ன பார்ப்போம்? விதுரர் மகாபாரத சண்டையில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு திரும்பி வரார். அங்கே யமுனா நதிக்கரையில் உத்தவரை பார்க்குறார். உத்தவர் யாருன்னு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். எப்படி பகவானுடைய நெருங்கிய நண்பர். கிருஷ்ணனை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அச்சடித்த காப்பி மாதிரி. அவர் உடுத்து களைத்த ஆடைகளை இவர் உடுத்தி கொண்டவர், அந்த மாதிரி அவருடைய மந்திரி நண்பர். பத்ரிகாசிரமத்தில் இவரை வழிபடாத பொழுது உத்தவரை எல்லாரும் வழிபடுவார். அவரை பற்றி நம்ம விஸ்தாரமாக பார்த்துட்டோம் இல்லையா? நிறைய இடங்களில் பார்த்துட்டோம், நிறைய இடங்களில் பார்க்க போகிறோம். உத்தவருக்குன்னு தனியாக பகவான் ஒரு பகவத்கீதை சொல்ல போகிறார். எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்ன மாதிரி உத்தவருக்குன்னு தனியாக பகவான் ஒரு பகவத்கீதை சொல்ல போகிறார். இப்போ விதுரர் யமுனா நதிக்கரையில் உத்தவரை சந்திக்கிறார். உத்தவரை சந்திச்சுட்டு எல்லா குச்சலமும் விசாரிக்கிறார் இல்லையா? ஒரு உழவு நாளாக இந்த மகாபாரத யுத்தம் போது இவர் ஊரில் இல்லை இல்லையா? என்னென்ன நடந்தது அவருக்கு தெரியும், யாரெல்லாம் இருக்கா யாரெல்லாம் இல்லை. அதனால் அவளுக்கு உண்டான பித்ரு காரியங்கள்லாம் பண்ணிட்டார் இல்லையா? அதெல்லாம் அவர் பண்ணிட்டார். அவர் நீர்க்கடன்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தனியாக கேட்டுட்டு வரார். ஊரில் யாரெல்லாம் நலம், கிருஷ்ணன் எப்படி இருக்கார், பலராமன் எப்படி இருக்கார், குந்தி மாதா எப்படி இருக்கா, பாண்டவர்கள்லாம் எப்படி இருக்கா, கிருஷ்ணனோட பசங்கள்லாம் எப்படி இருக்கா, ருக்மிணியோட பிள்ளை எப்படி இருக்கான், ஜாம்போதியோட பிள்ளை எப்படி இருக்கான், சாத்தியகி எப்படி இருக்கான்னு எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு வரார். ஸோ உத்தவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார், ஒன்றும் பதில் சொல்லலை. இவர் கேள்வியை மாத்திரம் அடிக்கின்றே வரார். ஸோ கடைசியில் முடிக்கிறச்சே கடைசி ஸ்லோகம் 45வது ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? ஆகவே நண்பரே உத்தவரை பார்த்து சொல்கிறார், நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றிய செய்திகள் நீங்கள் கூற வேண்டும். அவரது புகழ் நல்லுலகம் போற்றுவது, அனைத்துலக பரிபாலகர்களையும் தன்னையே சரணம் பற்றிய அடியார்களையும் காத்து அவர்களுக்கு நலம் புரிவதற்காகவே மானிட வேடம் தரித்து எதுகுலத்திலே அந்த பகவான் திருவதாரம் செய்தாரே, அவரை பற்றிய செய்திகளை கூறுங்கள் அப்படின்னு கடைசியாக கேள்வி 45வது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் 3வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் பூர்வ கதையில் பார்த்தோம். இப்போ 2வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். நம்மளோட கான்டெக்ஸ்ட் என்ன? எல்லாமே சூதபாணிகர் நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கார்? அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார்? ஸ்ரீ சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு கங்கா தீரத்தில் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ இது எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஸ்ரீ சுக உவாச்ச. இவ்வாறு விதுரர் தனக்கு மிகவும் அன்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி கேட்கவே பரம பக்தனான உத்தவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது தனக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் இடையே இருந்த நட்பு இப்பொழுது அவரது பிரிவாற்றாமை
அதையெல்லாம் நினைத்து தன் வசம் இழந்து பதில் கூற சக்தி இல்லாமல் நிற்கிறார். விதுரர் கேள்வி கேட்டுட்டார், இவரால் பேசணும், பேச முடியல. அப்படி ஒரு இது தன் வசம் இழந்து அப்படியே பதில் கூறாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறார். உத்தவருக்கு பழைய நினைவுலாம் ஞாபகம் வருது. உத்தவருக்கு 5 வயசு இருக்குச்சே, அவர் என்ன பண்ணுவாராம், கிருஷ்ணனோட உருவத்தை பொம்மையாட்டம் பண்ணி அதை பூஜை பண்ணுவாராம் இவர். அந்த சமயம் அவர் தாயார் காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வருவாளாம், சிற்றுண்டி எடுத்துட்டு டே சாப்பிட வாடான்னு கெஞ்சுவாளாம். இதை அவர் காதிலேயே போட்டுக்காம அந்த கிருஷ்ண பொம்மைக்கு ஆராதனை பண்ணின்ற பேராம். எத்தனை வயசில்? 5 வயசில். உத்தவருக்கு 5 வயசில். அன்று முதல் இன்று வரை உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது பக்தியிலும் சேவையிலுமே ஈடுபட்டிருந்தார். அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. இப்போ கிழவனாயிட்டார். இப்பொழுது விதுரர் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி கேட்டவுடன் அவரது திருவடிகள் பற்றிய நினைவு உள்ளத்திலே திருப்பியும் எழ, அந்த விரகத்தினாலே அவரது மனம் அப்படியே கண்ணனிடமே ஒன்றிவிட்டது. இப்படி இருக்கச்சா எப்படி பதில் சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டப்படுறார் பதில் சொல்கிறதுக்கு. தீவிரமான அந்த பக்தி யோகத்தாலே கிருஷ்ணனது திருவடித்தாமரைகளிலே பெருகி வரும் அந்த அமுத கடலிலே மூழ்கி திளைத்த அந்த உத்தவர் ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக இருந்தார். 48 நிமிஷம் பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைச்சி போயிடுது. ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக இருக்கார். உத்தவரது திருமேனியோ மெய் சிலிர்க்கிறது. கண்களோ மூடிய நிலையில் ஆனந்த பாஷ்பம் பொழிகிறது. ஸ்ரீ கிருஷ்ணனது அன்பு வெள்ளத்திலே மூழ்கி நிற்கும் அவரை கண்ட விதுரர், இவரொன்றோ மானிட பிறவி பெற்றதன் பேற்றை அடைந்தவர் என எண்ணினார். பகவானை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போருண்டா, உன்னோட பாபம் அத்தனையும் போயிடும்னு கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லுவார். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், தானா வரணும், அது தானா வரணும், உள்ளேருந்து வரணும். அந்த மாதிரி உத்தவருக்கு வருது. அதை பார்த்து இவர் நினச்சிக்கிறார், இவரொன்றோ மானிட பிறவி பெற்றதன் அந்த பெரிய பேற்றை அடைந்தவர்னு யார் நினச்சிக்கிறார்? விதுரர். விதுரர் ஒரு மகாத்மா. அந்த மகாத்மா இவரை நினச்சிக்கிறார், இவரொன்றோ பேறு பெற்றவர். பகவானது அன்புமயமான உலகிலிருந்து மெல்ல மெல்ல இந்த நில உலக இயல்பிற்கு உத்தவர் வரார். அந்த உலகத்துக்கு போயிட்டார். 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம் எங்கேயோ போயிட்டார் அவர். திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ் கம்மிங் பேக் டு எர்த். சுதாகரிச்சுக்கிறார், தன்னை கண்ணை தொடச்சிக்கிறார். அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறார். அப்படியே வியந்து நிற்கும் விதுரருடன் புன்முறுவலுடன் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். உத்தவ உவாச்ச ஆரம்பிக்கிறது. சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணனாகின்ற இந்த சூரியன் அஸ்தமித்து விட்டது. அதனால் ஒளி இழந்த நம் உறவினர்கள் இந்த காலன் ஆகின்ற இந்த பெரிய பாம்பாலே விழுங்கப்பட்டனர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கால சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட கால சர்ப்பத்தினாலே எல்லாரும் விழுங்கப்பட்டனர். அவர்கள் நலமா என்று நீ கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? இவ்வுலக மக்கள் கொடுத்து வைக்காதவர்கள், பாக்கியமற்றவர்கள். அதிலும் யாதவர்கள் மிகவும் பாக்கியமற்றவர்கள். இவ்வளவு காலம் அவரோடு நெருங்கி பழகி உறவாடியும் அவரை பகவான் என்று அறிந்து கொள்ளவில்லையே. இந்த எதுகுலத்தில் இருக்கிறவாளுக்கு இவன் தான் பகவான்னு தெரியாமல் போயிடுத்தே. அவரையும் ஒரு யாதவன் என்று தானே நினைத்திருந்தார்கள். இந்த நீரிலே சந்திரனது நிழலை பார்க்கும் மீன்கள் அதுவும் தம்மை போன்று ஒரு நீழ்வாழ் பிராணி என்று தானே நினைக்கின்றன. நீரில்
இந்த சந்திரனோட நிழலை பார்த்துட்டு அதுவும் இன்னொரு பிராணி போல இருக்குன்னு நினச்சிக்கிறது இந்த மீன்லாம். அந்த மாதிரி தான் நினச்சுட்டா. அமுதமே உருவானவன் என்று தெரிந்து கொள்ளவில்லையே. யாதவர்களிலேயே ஒரு பிரிவினர் சாத்வதர்கள். அவர்கள் ஒருவனை கண்டதுமே அவனது மனதில் உள்ளதை அறியும் திறமை பெற்றவர்கள். பகவானோடு ஒன்றாக விளையாடியவர்கள். ஆயினும் அகில உலகங்களின் அச்சாணியும் அந்தர்யாமியுமான பகவானை யாதவர்களுக்குள்ளே சிறந்தவன் என்றுதானே எண்ணினார்கள். அவளும் இவன் யாதவர்கள்லேயே ரொம்ப கெட்டிக்காரன், சிறந்தவன் தான் நினச்சிட்டாலே ஒழிய அவன் பகவான்னு தெரிஞ்சிக்கலையேப்பா. பகவானிடமே தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவனுடைய புத்தி பகவானது மாயினாலே மோகமடைந்த இந்த யாதவர்களின் அலட்சிய பேச்சினாலும் நடத்தையாலும் சிசுபாலன் போன்றவர்களின் நிந்தனை சொற்களாலும் கலக்கம் அடைவது இல்லை. யாருக்கு? பகவான்கிட்ட தன்னை அர்ப்பணம் செஞ்சுட்டவாளுக்கு. அப்படி அவர்கிட்ட ஃபுல்லாக அந்த புத்தியை அவர்கிட்ட போயாச்சு. தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவனுக்கு பகவானது மாயையால் மோகமடைந்த யாதவர்களின் அலட்சிய பேச்சோ நடத்தையோ சிசுபாலனோட நிந்தனை சொல்லோ இதனால் அவர்கள் கலக்கம் அடைவதில்லை. ஸோ யாதவர்கள் தான் அப்படி இருந்தா. பட் சரணமடைஞ்சவாளுக்கு இந்த பாதிப்பு இல்லை. தவமே புரியாத அந்த யாதவர்களோடு பகவான் இத்தனை காலம் வசித்து பழகி தன் தரிசனம் தந்து நின்ற அந்த பகவான் அவரை கண்டு அவர்களது கண்கள் திருப்தியடையும் முன்னரே உலகங்களையும் மயக்கும் தனது திவ்யமங்கள திருமேனியை பகவான் மறைத்து கொண்டார். இதனால் அவர்களது பார்வை போய்விட்டதல்லவா? ஸோ யாதவர்களோட அப்படி ஒரு சௌலபியம் இல்லையா? அவளோட ஒன்றா உட்காண்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு ஒன்றா உட்காண்டு கை கோத்துண்டு மாடு மேய்ச்சி வனபோஜனம் பண்ணி வேணுகானம் வாசித்து ராசக்கிரீடை விளையாடி இத்தனை காலம் வசித்து பழகி தன் தரிசனம் தந்து நின்ற பகவான் அவரை கண்டு அவர்களது கண்கள் திருப்தி அடையும். அவள்லாம் திருப்தி அடையிறதுக்கு முன்னாடியே உலகங்களையும் மயக்கும் தனது திவ்யமங்கள திருமேனியை பகவான் மறைச்சுண்டு போயிட்டார். இதனால் அவர்களது பார்வை போய்விட்டதல்லவா? இதில் கோபாலர்கள் யாதவர்களை பற்றி சொல்கிறேன். அனைத்து உலகங்களையும் மயக்கும் அந்த பகவானது திருமேனி அழகை பின்வரும் 3 ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். பகவான் தனது யோகமாயையின் திறனை உலகிலே எடுத்து காட்டவும் மானிடனாக திருவிளையாடல் புரியவும் மேற்கொண்ட இந்த திருமேனியை கண்டு 3 உலகம் மயங்கின. ஏன்னா நிறைய மோகனம் பார்த்தோம் இல்லையா? பிரம்ம மோகனங்கள்லாம் பார்த்தோம். எல்லாருமே மயங்கி போயிட்டார். இந்த திருமேனியை பார்த்து அவர் பண்ண லீலைகள்லாம் பார்த்து எல்லாரும் மயங்கி போயிட்டார் இல்லையா? பிரம்மாவே மயங்கி போயிட்டார் இல்லையா? ஏன்? பகவானே அதை கண்டு வியந்தார் அப்படின்னு வருது இதில், இந்த ஸ்லோகத்தில். தானே தன் திருமேனியை கண்டு வியந்தார். அனைத்து சௌபாகியங்களுக்கும் அழகின் எல்லைக்கும் எல்லை அந்த திருமேனி. அவர் அணிந்திருந்த ஆபரணங்களுக்கும் இந்த திருமேனிதான் அழகு சேர்த்தது. அப்படி ஆபரணங்கள் தான் நமக்கு மேனிக்கு அழகு சேர்க்கும் இல்லையா? நமக்கு. அவருக்கு ரிவர்ஸ். இந்த நம்மாழ்வார் லைன் ஞாபகம் வச்சுக்கணும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு நம்ம பார்ப்போம். நமக்கு பக்தி முத்தி போச்சுன்னா இந்த நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணபிரமே நான் சொல்லுவார், அவன் எங்கே சாப்பிட்டார் நம்மாழ்வார்? கண்ணனே உண்ணும் சோறு, கண்ணனே பருகும் நீர், கண்ணனே தின்னும் வெற்றிலை. இந்த மாதிரி இந்த ஆபரணங்கள் அழகு சேர்க்கலப்பா, அவருடைய திருமேனி அந்த ஆபரணத்துக்கு அழகு சேர்த்தது. அவரது அங்கங்கள் அத்தனை அழகாக இருந்தது அப்படின்னு 12வது ஸ்லோகம். 13வது ஸ்லோகம் தர்மபுத்திரர் நடத்திய அந்த ராஜசூய யாகத்திலே அதை பார்க்கறதுக்கு தேவர்கள் வரா, சாரணர்கள் வரா, மனிதர்கள் எல்லாரும் வரா,
எல்லா ராஜாக்களும் வரா இல்லையா, எல்லோரையும் ஜெயிச்சாதானே அதை பண்ண முடியும். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருமேனி அழகை கண்டு என்ன நினைத்தனர் தெரியுமோ? உத்தவர் கேட்குறார், இதெல்லாம் சொல்கிறார் விதுரர்கிட்ட. இவ்வுலகங்களையெல்லாம் படைத்த பிரம்மதேவரின் படைப்பு திறன் இந்த ஸ்ரீ கிருஷ்ணனை படைத்ததோடு முடிந்துவிட்டதோ? ஏனெனில் இவரை விட இன்னும் ஒரு அழகனை இனி அவரால் படைக்க முடியாதே. அதை பார்க்க வந்தவள்லாம் அப்படி நினச்சிண்டாலாம். என்ன, அவள் எல்லாருக்கும் இவர் பகவான் தெரியாது இல்லையா, இல்லை அவரும் ஒரு பிரம்மாவோட படைப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கோகுலத்து பெண்களை அன்பு கனிந்த திருக்கண்களாலே நோக்கினார். அழகுற வினோதமாக சிரித்தார். அவரது பார்வை பரிகாசம் செய்வது போலவும் அதே சமயம் அவர்களை கௌரவிப்பது போலவும் இருந்தது. இதை கண்டதும் இந்த இடைப்பெண்களது கண்களும் மனதும் அவரிடமே ஒன்றிவிட்டன. அதனால் வீட்டு வேலைகளை அரைகுறையாக செய்து பொம்மைகளைப் போலே அவர்கள் நின்றார்கள். இது பின்னாடி இன்னும் விஸ்தாரமாக பார்ப்போம். நம்ம ராசலீலைன்னு 10 பாகம் பண்ணியிருக்கோம், தனியாக 10 சத்சங்கம் ராசலீலை பற்றி பண்ணியிருக்கோம். அதில் இதை பற்றி விஸ்தாரமாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த சத்சங்கத்தில். அது செப்பரேட் செக்மெண்ட் we did. அடுத்த ஸ்லோகம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பகவானது ஸ்வரூபமே இல்லையா, எல்லாமே அவர் தான், எல்லாத்துலேயும் அவர் தானே இருக்கார் இல்லையா. அவற்றில் சிலவை சாந்த திருமேனிகள், சில உக்ரமான கோர திருமேனிகள். சாந்தமே உருவான சான்றோர்களை கோர உருவான தீயோர்கள் துன்புறுத்தும் போது கருணையே வடிவான பகவான் சான்றோர்களை காத்து தீயோர்களை அழிக்க தனது அம்சமான பலராமனுடன் இந்த உலகிலே அவதாரம் செய்தார் இல்லையா. பஞ்சபூதங்கள், முக்குணங்கள், இவைகளில் எல்லாம் அவர் தொடர்பு அற்றவர், பிறப்பு அற்றவர். இருப்பினும் பிறக்கின்றார். புருஷ சுக்தத்தில் வரும் இல்லையா, அஜாயமானோ பகுதா விஜாயதேன. அவர் பிறப்பில்லாதவர், ஆனால் பிறந்து பல ரூபங்கள் எடுத்தவர். that who which is not born but born as different beings. ரெண்டும் வரும் இல்லை. இந்த மாதிரி அஜாயமானோ பகுதா விஜாயதே, அவர் பிறப்பில்லாதவர், பட் he is born as many different beings. பார்க்குறதுக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். என்ன சார், அவர் பிறப்பே இல்லாதவர்ங்கிறள், ஆனால் he is born as different beings-ங்கிறள். இந்த அரணிக்கட்டையிலே மறைந்திருக்கும் நெருப்பு போலே அவர் எங்கும் நிறைந்தவர். அந்தர் பகிச்ச தத்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. பிறப்பில்லாதவர் ஆயினும் வசுதேவரது திருமகனாக தோன்றினார். உலகின் பயத்தை போக்குவிப்பவர். ஆனால் கம்சனிடம் பயந்தவன் போல் கோகுலத்திலே ஒழிக்கப்பட்டு வளர்ந்தவர். அவரது பராக்கிரமோ எல்லையற்றது. இருப்பினும் காலவயவனுக்கு பயந்தவன் போல் வடமதுரையை விடுத்து துவாரகைக்கு ஓடினவர். இறைவனது இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. இப்படியும் நடக்குமா என்று எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. யார் சொல்கிறா இதெல்லாம்? உத்தவர் விதுரருக்கு சொல்லிட்டு வரார். இப்படிலாம் நடக்குமா? கம்சனை கொன்றதும் தன் தாய் தந்தையாரை சிறையிலிருந்து விடுவித்த பகவான் அவர்களது திருவடிகளிலே விழுந்து வணங்கி, தாய் தந்தையரே, கம்சனுக்கு பயந்து கோகுலத்திலே ஒளிந்து வசித்த எங்களால் தங்களுக்கு எந்த பணிவிடைகளும் செய்ய இயலவில்லை. தாங்கள் அதை மனதில் கொள்ளாது எங்களை மன்னிக்க வேண்டும். அதை இப்பொழுது நினைத்தாலும் என்னை என்னமோ செய்கிறது. மனம் மிகவும் துன்பப்படுகிறது. ஒரு மானிடன் மாதிரி தன் அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கார். கம்சனை கொண்டுட்டு, நான் உங்களுக்கு ஒரு கைங்கரியமே பண்ணலையே, பிள்ளையா பிறந்து நான் ஒரு பணிவிடையும் பண்ணலையே, அதை ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்கோ, என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு பகவான் வந்து அவள் அப்பா அம்மாட்ட கேட்குறார். அதெல்லாம் நினச்சி பார்க்குறார் உத்தவர். இப்படியெல்லாம் இருந்தானடா அவன். பகவானது நம்ம நினச்சி பார்த்துக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன கைங்கரியம் பண்ணோம்,
நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா, எப்படியெல்லாம் நம்ம வளர்த்தா, நம்ம என்ன கைங்கரியம் பண்ணோம். பகவான் கேட்குறார் தன் அப்பா அம்மாட்ட, நான் என்னம்மா பண்ணேன், உனக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு. இதெல்லாம் நமக்கு தான். ஏன் உத்தவருக்கு தெரியாதா, யார் விதுரருக்கு தெரியாதா? எல்லாமே நமக்கு தான். பகவானது இரு புருவங்களிலும் யமனான காலதேவனே வசிக்கின்றான். அந்த இரு புருவங்களையும் நெறித்தே இந்த உலகின் பாரத்தை குறைத்தவர். உலகிற்கு சுமையாக இருந்த தீயோர்களை அழித்தார் என்று பொருள். ஒரு முறை அவருடைய திருவடித்தாமரைகளின் மகரந்தத்தை முகர்ந்தவன் என்றாவது அவர் திருவடிகளை மறப்பானோ? ஒரு தரம் அவரோட சரணத்தில் விழுந்து அந்த மகரந்தத்தை முகர்ந்தவன் என்னைக்காவது அதை மறக்க முடியுமாடா அப்படின்னு கேட்குறார். 18வது ஸ்லோகம். தர்மபுத்தினது ராஜசூய யாகத்திலே பகவானை பலவாறு நிந்தித்த சிசுபாலன் கடுந்தவம் செய்த யோகியாலும் அடைவதற்கு அரிய இறைவனுடைய சாயுஜ்ய பதவியை ஒரே நிமிடத்திலேயே அடைந்ததை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் அல்லவா? அவ்வாறு தம்மை நிந்தித்தவர்களையும் நற்பெரும் பதத்திற்கு இட்டு சென்ற பகவானது பிரிவை எவன்தான் சகித்து கொள்ள முடியும்? 100 தரம் கேட்பார் செவி சுடும் போலேங்கிற மாதிரி அந்த மாதிரி நாக்கு காதுலேருந்து ரத்தம் வரா மாதிரி வச்சிருக்கான் அந்த சிசுபாலன். அப்போ கூட அவன் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா, அவன் 100 தரம் வெய்யிற வரைக்கும் நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். அவனுக்கு ஒரு சாபம் இல்லையா, 100 தரம் அவன் கிருஷ்ணனை யார் அவனை இது பண்ணானோ அவன் 100 வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அதுக்கப்புறமும் என்ன, அவனை வதம் பண்ணலை, அவனுக்கு சாயுஜ்ய மோட்சம் கொடுத்தார். அப்பேற்பட்ட சிசுபாலனுக்கு, அந்த சிசுபாலனை போலவே பாரத போரிலே பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் பகவானது தாமரை போன்ற திருமுக மண்டலத்தின் அந்த அழகை கண்களாலே பருகி அர்ஜுனனது பாணங்களுக்கு இரையாகி பரிசுத்தம் அடைந்து பகவானுடைய உயர்ந்த உலகை அடைந்தார்கள். எவ்வளவு பாக்கியம் இருக்கணும். பகவானோட சண்டை போடுறதுக்கும் ஒரு யோகியதை போகணும் இல்லையா? சண்டை போடுறச்சே என்ன ஆகுது, அவருடைய திருமேனியை பார்த்துட்டே இருக்கா இல்லையா? அர்ஜுனோட சண்டை போடுறச்சே முதல்ல யாரை பார்க்குறா? எல்லாரும் பகவானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டே தானே சண்டை போடுறான். பார்த்தசாரதியை சேவிச்சுட்டே சண்டை போடுறான். அந்த மாதிரி உயிர் போனவாளுக்கு, பகவானுடைய கடைசி மூச்சு போனவாளுக்கு பகவான் உயர்ந்த பதவினா கொடுத்துருக்கார், உயர்ந்த உலகை கொடுத்திருக்கிறார். இது 20வது ஸ்லோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோ உலகங்களுக்கும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற மும்மூர்த்திகளுக்கும் முக்குணங்களுக்கும் தலைவர். நம்ம இஸ்கான் டெம்பிள் இதெல்லாம் போனேன்னா அவள் அந்த கௌடியா மட் சம்பிரதாயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஹேஸ் மேனிஃபெஸ்டட் இந்த ஃபார்ம் ஆஃப் பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவான்னு சொல்ல மாட்டார். ஸ்ரீகிருஷ்ணா ஹேஸ் மேனிஃபெஸ்டட் இந்த ஃபார்ம் ஆஃப் பிரம்மா விஷ்ணு. அவருக்கு எல்லாமே, அவளுக்கு எல்லாமே அந்த பரபிரம்மங்கிறது அந்த பரவாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அவளுக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் பரவாசுதேவன், அந்த வாசுதேவன் இவன்தான், அந்த வாசுதேவன் இவன்தான். அதை பற்றி நம்ம ஒரு தனி சத்சங்கமே பண்ணிட்டோம். ஸோ இந்த மூர்த்திகளுக்கும் 3 குணங்களுக்கும் தலைவர், அவர்களை ஆட்டுவிப்பவர், ஆட்டுவிப்பார் யார் ஒருவர் அப்படின்னு வருமே பாட்டு. அது மாதிரி அவர்களை ஆட்டுவிப்பவர்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுக்கோங்க, நியமிப்பவர், அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம். அவர் தனது இயல்பான செல்வத்தினாலே அனைத்தையும் குறைவர பெற்றவர். அவருக்கு இணையானவரே இல்லையெனில் உயர்ந்தவர் ஏது? ஒப்பில்லா அப்பன் இல்லையா, அவருக்கு இணையானவர் இல்லை. அவர் ஈடு இணையற்றவர். இந்திரன் முதலிய எண்டிசை உலக பாலகர்களுக்கும் காணிக்கைகளை கைகளிலே ஏந்தி இவரை தரிசிக்க வரிசையிலே அவர்கள் நிற்கின்றார்கள். அவ்வாறு நின்று காணிக்கை செலுத்தும் பொழுது தங்கள் கிரீடங்கள் அவரது திருவடித்தாமரைகளிலே வைக்கும் பீடத்திலே படும்படி சிரம் தாழ்த்தி அவர்கள் வணங்குகின்றார்கள். இதெல்லாம் விதுரர்கிட்ட சொல்லிட்டு வர்றார். அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நம்ம எல்லாம் எப்படிரா இருக்கார் நம்ம பகவான். ஒன்னே 48 நிமிஷம் பேச்சே வரலை அவருக்கு, வேறு லோகத்துக்கு போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி
கிருஷ்ணனோட சின்ன வயசில் அவர் விளையாடினது, கிருஷ்ணன் அதை பண்ணார் இதை பண்ணார், இப்பேற்பட்ட பகவான் இவாளுக்கு தெரியாமையே போயிட்டு இந்த யாதவாளுக்கு யாருக்கெல்லாமோ என்னென்னலாம் பண்ணார், சிசுபாலன் இப்பேற்பட்ட ஒரு பொல்லாதவனுக்கு சத்கதி கொடுத்தாரு, எல்லாம் சொல்லிட்டு வர ஒருத்தராக அவருக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதோ சொல்லிட்டு வர. பகாசுரனின் உடன் பிறந்தாள் பூதனை. அவள் ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்வதற்கென்றே தனது மார்பகத்திலே கொடிய விஷத்தை வைத்து கொண்டு அவர் கிருஷ்ணனுக்கு பாலூட்டினாள். ஆனால் தீயவளான அவளும் செவிலித்தாவி தாயான யசோதை பெற வேண்டிய நற்கதி அடைந்தாள். எப்படி தன்னுடைய வளர்ப்பு தாயான யசோதைக்கு எப்பேற்பட்ட நற்கதி கிடைச்சதோ அப்பேற்பட்ட நற்கதியை பூதனைக்கு கொடுத்தார். யார் பூதனை? நம்ம கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு கொடிய ராட்சசி. அவனை கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பிச்சான் இல்லையா? அவன் மார்பகத்தில் விஷத்தை தடவின் தாய்ப்பால் கொடுத்தா இல்லையா அவனுக்கு? அப்பேற்பட்ட அவளுக்கு யசோதைக்கு கொடுக்கப்பட்ட நற்கதி அவளுக்கு கொடுத்தா. அவ்வாறு கருணையே வடிவான ஸ்ரீ கிருஷ்ணனை விட்டு விட்டு வேறு யாரை சரணம் பற்றுவது அப்படின்னு கேட்குறார். 24வது ஸ்லோகம். அசுரர்கள் கூட பெரும் பக்தர்களே என்று நான் நினைக்கிறேன். பகவானிடம் பகைமை கொண்டு அதனால் கோபத்தோடு அவரை தியானம் செய்தார்கள் போலும். இந்த பொல்லாதவான்னு சொல்கிறாளே, அவளும் சதா எப்போ கிருஷ்ணன் வருவானோ, அந்த கம்சன் இல்லையா சொல்லுவார் அண்ணா, எப்போ கிருஷ்ணன் வருவானோன்னு சதா கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருந்திருக்கார். வேறு கெட்ட சிந்தனையெல்லாம் அவன் புத்தி போல பற்றியா. கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் ஜென்மலாப பரேப்பும்சே அந்தே நாராயண ஸ்மிருதிகி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்திம காலத்தில் ஹரிஸ்மரணம் வருமோ வராதோ இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னார் பெரியாழ்வார். அந்த மாதிரி அந்திம காலத்தில் வருமோ வராதோன்னா இவாளுக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. கம்சனுக்கு வந்திருக்கு. ஏன்னா எப்போவும் கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான். அந்த ஹரிஸ்மரணத்திலே இருந்திருக்கான். அதனால் இவர் என்ன சொல்கிறார், அவளும் ஒருவேளை பெரிய பக்தர்கள்ப்பா, நமக்கு புரியலை அது. அவள்லாம் பாரு எப்பவும் கிருஷ்ணனே தானம் பண்ணுறதுக்கா. இந்த தேவாசுர போரிலே கருடன் மேல் ஆரோகணித்து வரும் அந்த சுதர்சன சக்கரபாணியான பகவானை சினம் கொண்டாவது அவர்கள் பார்த்தார்கள். எப்படியாவது பார்த்துரும். ஒரு கார் டிரைவரை திட்டச்சே கூட நீ கோவிந்தா நல்லா, அவன் பேர் கோவிந்தான்னு வச்சுக்கோ, கோவிந்தங்கடா போனான் கோவிந்தங்கடா வந்தான். கடைசி காலத்தில் அஜாமேளன் நாராயணன் கூட்டா மாதிரி தீயோர்களான அரக்கர்களால் துன்புறும் பூமி பிராட்டிற்கு நலம் புரிய பிரம்மதேவர் வேண்ட வசுதேவர் தேவகியினிடத்திலே கம்சனது சிறையில் என்றோ கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார் இல்லையா. எப்படி அதெல்லாமே ஒரு வியாஜம் தானே. இவா பூமி தேவி பாரம் தாங்கலேன்னு பிரம்மாட்ட போகிறார். பிரம்மா இவாளெல்லாம் அழிச்சுண்டு பரபிரம்மத்தை போய் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் பாரத்தை குறைக்கணுங்கிறச்சே பகவான் அசரியாக சொல்கிறார், நான் வசுதேவர் தேவகிக்கு மைந்தனாக பிறப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார் இல்லையா. அதெல்லாம் இவர் உத்தவர் இஸ் ரீகாலிங். தேர் ஆர் ஆல் ரீகாலிங். நம்ம 2 பேர் கல்யாணத்தில் மீட் பண்ணிட்டாலே, இப்போ நேற்றுக்கு எங்கள் மாமா பேத்திக்கு கல்யாணம் இருந்தது. அப்போ எல்லாம் நினச்சி பார்த்துட்டோம், மாமாவோட கூட பிறந்தவா, எங்கள் பாட்டி மாமாவோட கூட பிறந்தவா, அது முதல் பாட்டி, 2வது பாட்டி, 3வது பாட்டி ஒருத்தர் இருந்தா, அவள் சின்ன வயசுலேயே தவறி போயிட்டா. அந்த பாட்டியை பற்றி ரொம்ப நிறையா விஷயம் நேற்றுக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஸ்மார்ட். எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு பாட்டு கற்றுன்னு வந்தால் உடனே ஆற்றுல அந்த பாட்டு பாடுவா. ஷீ சச் அ பிரில்லியன்ட் லேடின்னு. அந்த மாதிரி when we meet we talk about the olden days, the golden days. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. நமக்கே மானிட வர்க்கத்தில் பிறந்த நமக்கே இதெல்லாம் இருக்குன்னா பகவானை பற்றி சொல்லணும்னா எத்தனை திருவிளையாடல்கள் சொல்லலாம் இல்லையா. நினச்சி பார்க்குறாரு. கம்சனுக்கு பயந்த வசுதேவர் பகவானான குழந்தையை மதுரையிலிருந்து நந்தகோகுலம் எடுத்து சென்றார். கதையெல்லாம் சொல்கிறார். அங்கு 11 வருடங்கள் தனது பெருமை வெளித்தோன்றாதவாறு அங்கு பலராமனோடு கறந்து, அதாவது மறைந்து வாசம் செய்தாரே. எப்படி மறைஞ்சு அங்கே இருந்திருக்கார் கம்சன்ட்ட தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் இவன் தான் கிருஷ்ணன்னு இத்தனை விஷயம் பண்ணிருக்கார். அவளெல்லாம் என்ன நினச்சிண்டா, ஓ இவன் யாதவர்களுக்கு யாரும் தெரியல,
ஒரு விஷயம் பார்த்தா இவன் ஏதோ அதிமானுஷ செயலாம் செய்கிறான், ஒரு மேஜிக்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி. ஆனால் கர்காச்சாரியார் நந்தபாபாவுக்கு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, இவன் யார், இவன் தான் பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் நந்தகோபா எல்லாருக்கிட்டையும் சொல்லலை. அப்பப்போ யசோதைக்கும் சில மாயங்கள்லாம் காமிச்சிருக்கார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி சில யாதவர்களையும் ரொம்ப கெட்டிக்காராக கூட நினச்சிட்டா இவன் ரொம்ப கெட்டிக்காரன் தான் நினச்சிட்டால வழிய பகவான்கிறது தெரியல வாழ்க்கை. ஏன் அடுத்தது 27, 28 யமுனை நதிக்கரையிலே பலபடியாக கூவுகின்ற பற்பல விதமான பறவை கூட்டங்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காடுகளிலே இடைச்சிறார்களுடன் கன்று மேய்த்து விளையாடினார். இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் கோகுலத்து இடையர்களும் இடைச்சிமார்களும் தன்னையே காண வேண்டும் என்று பலவிதமான குழந்தை விளையாட்டுக்களை அவர்களுடன் விளையாடினார். சில சமயம் அழுவார், சில சமயம் சிரிப்பார், சில சமயம் யசோதை இளஞ்சிங்கம் ஒன்றும் அறியாதவர் போலே மிடுக்காக பார்ப்பார். அடுத்த ஸ்லோகம். சற்று பெரியவரான பின்போ, அப்புறம் பெரியவனானா விட்டு திருமகள் குடிகொண்டுள்ள அழகுமிக்க வெண்ணிறமான எருதுகளையும் பற்பல நிறங்கள் கொண்ட பசுக்களையும் மேய்த்து கொண்டே அவைகளின் நடுவிலே நின்று கொண்டு குழல் இசைத்து உடன் வந்த இடைச்சிறுவர்களை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துவார். சின்ன வயசில் என்னென்ன விஷமங்கள்லாம் பண்ணார், அப்புறம் பெரியவனானா விட்டு என்னென்ன பண்ணார். குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகளை போட்டு உடைப்பது என்பது இயற்கை தானே. ஸ்ரீ கிருஷ்ணனது மாமனான கம்சன் அவரை கொல்வதற்காகவே விருப்பம் போல் உருவேற்கும் பல பல மாயாவைகளான அரக்கர்களை அனுப்பினான். அவர்களையெல்லாம் தம் விளையாட்டு பொம்மைகளைப் போலே இவர் போட்டு உடைத்தார், அதாவது கொன்றார் நம் கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே 30வது ஸ்லோகம் இது. 31 காளியன் என்னும் நச்சு பாம்பு குடியிருந்த யமுனையின் மடுவிலே அந்த நீரை குடித்து இறந்த கோபர்களையும் இடையர்களையும் அவர் உயிர்ப்பித்தார். காளியனை அடக்கி ஒடுக்கி அங்கிருந்து கடலுக்கு துரத்தி அந்த மடுநீரை நச்சு நீக்கி மக்கள் குடிப்பதற்கேற்ப செய்தார். 31. 32 கண்ணன் குடியேறியதால் நந்தகோபனது திருமாளிகையிலே செல்வம் மிகுந்து இருந்தது. அதுவே ஒரு சுமை போல் ஆயிற்று. செல்வர்கள் தங்கள் செல்வத்தை எவ்வாறு நல்வழியில் செலவழிக்க வேண்டும் என்று உலகினருக்கு எடுத்துக்காட்ட திருவுள்ளம் கொண்ட அந்த பகவான் உத்தம அந்தணர்களை கொண்டு நந்தகோபரை கோசவம், அதாவது பசுக்களை பூஜிப்பது, கோசம்ரக்ஷணம், அந்த கோசவம் என்கின்ற சிறந்த வேள்வியை செய்தார். பசுக்களை எப்படி இது பண்ணணுங்கிறத பரிபாலிக்கிறது, செல்வத்தை எப்படி ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது, என்ன நல்வழியில் எப்படி செலவழிக்கிறது, இதெல்லாம் அவளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோசவம் என்கின்ற அந்த வேள்வியை செய்தார். இது 32. 33 விதுரரே தனக்கான பூஜை தடைப்பட்டு பசுக்களுக்கு பூஜை நடைபெற்றதை கண்ட இந்திரன் கடுஞ்சினம் கொண்டு கோகுலத்தையே அழிக்க எண்ணினான் இல்லையா. அப்போது கடும் மழை பெய்து இடைச்சேரியை காக்க திருவுள்ளம் கொண்ட அந்த பகவான் குழந்தைகள் நாய்க்குடையை எடுத்து பிடிப்பது போலே கோவர்தனகிரி மலையை, அந்த கோவர்தனகிரியை தனது இடக்கை சுண்டு விரலாலே தூக்கி 7 நாட்கள் அசையாது நின்று தன்னையே நம்பியிருக்கும் கோகுலவாசிகளை காத்து அருளினாள். இது 33வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். சரத்கால இரவிலே பிருந்தாவனம் எங்கும் பௌர்ணமி நிலவு எங்கும் அந்த நிலவி நிற்கும் வேளையிலே அந்த இரவையும் நில ஒளியையும் கொண்டாட திருவுள்ளம் கொண்ட பகவான் இனிய வேணுகானம் செய்து கோபிகைகளுடன் ராசலீலை செய்தார். இதெல்லாம் தசமஸ்கந்தத்தில் வர வேண்டியது, அங்கெல்லாம் இருக்குது, விஸ்தாரமாக பார்த்துருக்கோம். நம்ம இதை இப்பயே முன்னாடியே சொல்லிடுறார், பின்னாடி சொல்ல வேண்டியதை முன்னாடியே சொல்லிடுறார். 3வது ஸ்கந்தம் தான் நம்ம இருக்கோம், தசமஸ்கந்தம் தான் கிருஷ்ணாவதாரம். இப்பயே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இங்கேயே சொல்லிடுறார், அங்கே விஸ்தாரமாக பார்ப்போம். ஸோ இந்த அத்தியாயம் கிருஷ்ணன் ஓட பால லீலைகள். உத்தவர் இஸ் ரீகாலிங் ஃப்ரம் ஹிஸ் மெமரிஸ். ஸோ இஸ் about to talk
இன்னும் பேச முடியல. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த விரக தாபத்துலேருந்து இவரால் வெளியில் வர முடியல இல்லையா? அதனால் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் நினச்சி 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 யார்கிட்ட போய் சொல்லுவார் அவர் இல்லையா? இதெல்லாம் இவரும் ஒரு மகாத்மா, அவருடைய ஒரு மகாத்மா. அவர்கிட்ட தான் இவரால் அதை சம்பாஷிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தென் ஒன்லி தே கேன் ரிலேட் டு ஈச் அதர் இல்லையா? அதனால் இன்றைய சத் சங்கம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 2வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ரா ஈனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி ஷமக்வ புருஷோத்தமா. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.